நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு டவுட், ஏசப்பா இந்த 3 நாள் எங்க இருந்தாரு? உயிர்த்தெழுகிறதுக்கு முன்னாடி அவர் பாருங்க, மரிச்சதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுகிறதுக்கு இடையில அந்த 3 நாட்கள் அவர் எங்க இருந்தாரு? நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், சில பிள்ளைகளுக்கு தெரிஞ்சும் இருக்கும். பாருங்க, அவர் இந்த பூமியில, அவருக்கும் ஆவி ஆத்மா சரீரம், உங்களுக்கு எனக்கு ஆவி ஆத்மா சரீரம். பாருங்க, அவர் ஆவிய லூக்கா எழுதின பாருங்க சுவிசேஷம் 23:46 பிதாட்ட ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய ஆவி எங்க போகுது? அவர் மரிக்கும் பொழுது பிதாவுடைய கையில அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரு. அவருடைய ஆத்மா நோவாவின் காலத்துல அங்க அழிந்த மக்களுக்கு போய் பாருங்க என்ன செய்யுது? சுவிசேஷத்தை சொல்றாரு. அது எங்கன்னா 1 பேருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 18, 19, 20 வசனத்தை பாத்தீங்கன்னா அவருடைய ஆத்மா எங்க இருந்தது பாக்குறோம். ஆனா அவருடைய சரீரம் எங்க இருந்துச்சுன்னா, அதான் பாருங்க சிலுவையில அறையப்பட்டு அவர் பாருங்க, அதுக்கப்புறம் அவரை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க? கொண்டே ஒரு கல்லறையில வைக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழும் பொழுது அந்த சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல இல்ல. பாருங்க, அவர் ஆவிக்குரிய சரீரத்துல, எங்க பிதாவிட்ட ஒப்பு கொடுத்த அதே ஆவி உள்ள அவர் ஆவிக்குரிய சரீரத்துலதான் போய் சீசர்களை பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வானத்துக்கு ஏறி போறார். ஆனா அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி மாம்ச சரீரத்துல இருந்தாரு. அதுலதான் அவர் அடிக்கப்படுறாரு.